ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய தீராத பிரச்சனை ஒன்று தீர உள்ளது. ஆம் தங்கையுமே, உன்னிடத்தில் உண்மையைத்தான் கூறுகின்றேன். பல நாட்களாக ஒரு பிரச்சனை உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையால் நீ சரியாக உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உதட்டளவில் மட்டுமே சிரித்து மனதளவில் வலியை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அந்த பிரச்சனை எப்பொழுதப்பா முடியும்? நான் எப்பொழுது பழைய நிலைமைக்கு திரும்புவேன்? என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை பார்த்ததில்லை. அந்த சந்தோஷம் எனக்கு எப்பொழுதப்பா கிடைக்கும் என்று ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். ஒன்று முடிந்தால் மற்றொன்று உடனடியாக வந்து விடுகின்றது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதா? அப்படி என்றால் எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய். தங்கமே, கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் நான் முடித்து காட்டுகின்றேன். வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை என்று கூறாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகான தருணங்களும் இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது உனக்கு சரியாக புரியவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கின்றது. இந்த மாற்றத்தில் அவ்வப்பொழுது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கப் போகும் வாய்ப்பும் இடையே இடையே உனக்கு நான் தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். எல்லாம் விரைவாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை. என் மீது நீ நம்பிக்கை இருந்தாலும் போதும். நீ செயல்பட உன்னை சுற்றி பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் கவலைகளுக்கு மருந்தாக என் நாமத்தை உச்சரி. ஓம் சரவண பவ என்பதே இந்த மந்திரமே உன்னை காக்கும் கவசம். தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் உன்னை நான் காப்பாற்றுவேன். என் அனுமதியின்றி எவ்வித கெடுதலும் உனக்கு நேராது. சில விஷயங்களில் நீ தீவிரம் காட்டுவாய். ஆனால் நீ நினைத்தது போல் உன்னால் அதில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கின்றாய். ஆனால் சில நேரம் நீ ஒன்றும் செய்யாமல் மனதை அமைதிப்படுத்தி நீ காத்துள்ளாய். அப்பொழுது நீ நினைத்ததை விட சிறப்பாக அது நடந்து முடிவதை பார்த்துள்ளாய். எனவே உனது தீவிரத்தை கைவிடு. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவ மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவிற்கு தியானம் செய்ய முயல்வாய். மனதில் அமைதி நிரம்ப நிரம்ப நடப்பது சரியாக நடக்கும். உன்னை குறை கூற ஒருவன் இருந்தால்தான் உன் வாழ்க்கை பயணம் அடுத்த கட்டத்திற்கு நகரும். ஆதலால் குறை கூறும் பொழுது மனம் தளராமல் குறைகளை சரி செய்து நிறைகளாக்கி வாழ்வை சீர் செய்து நிறைவோடு வாழ் தங்கமே. பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்து அதை கண்டு நீ ஓடி ஒளிந்தால் அது உன்னை துரத்தி கொண்டு தான் இருக்கும். எதிர்த்து நின்று போராடு. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்றொன்றாக நான் தீர்த்து காட்டுகின்றேன். இன்னும் சில நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகின்றது. ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!